எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்து ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நான் அது பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி எல்லாரையும் வச்சு தேங்க் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா நம்மளை வந்து 4 ஷாட்டில் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வர வழி பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் போஸ்டர் சூப்பராக இருக்குது. நம்ம மட்டும் திருவுண்டாக்கிட்டான். பெருசாக போட்டுக்கலாமே, அவினாஷ் சார் சைடில் எனக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக போகாமல் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தலையை அடிச்சுட்டேன். அடா பாவி, மறந்துட்டியாடா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது. சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், அதில் வந்து ஒரு சின்ன வேஷம் சார். என்ன சின்ன வேஷம் சார்? என்ன சேது சார் ஹீரோ, அப்புறம் ஆறுமுகம் சார் டைரக்ஷன். அப்படியா அப்படியா அப்படின்னு ஆஃபீஸ் போகிறேன். போனால் 2 சீன் சார், நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படி நான் பண்ணுறேன் சார். நான் வந்து தெலுங்கில் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா நான் பண்ணுறேன் சார். சரி சார் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு, இல்லை சார் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார். அப்படியே சார், அப்படியே மாறி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொமான்டிக் ஹீரோ, என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே உண்மை தான். இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு. சேத்து தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சொன்னார், சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். அவர் சொன்ன மாதிரி நிஜமாகவே குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழில் ஒரு 6 படம் பண்ணுறேன், தெலுங்கில் வந்து 23 படம் பண்ணுறேன். ஸோ வெப் சீரிஸ் 5 பண்ணுறேன். ஸோ பட் இதெல்லாத்தையும் விட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அழகாக அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அழகாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார். நான் நினச்சேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ், இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 23ஆம் தேதி this film is going to rock the theatres all around the world. இது தமிழ், தெலுங்கு, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டர், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து எங்களுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணேன். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட். காட் பிளெஸ். தேங்க்யூ.